அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திலும் கர்த்தர் தந்திருக்கிறதான வேத வசனத்தை வாசித்து தியானிக்கலாம். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துடைய 2வது பகுதி. கொலோசியர் 3:15 2வது பகுதி. நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள், பி தேங்க்ஃபுல். இந்த நாளில் செய்தியின் தலைப்பாக நன்றியற்ற இருதயம் இருளின் ஆதிக்கம், Ungrateful heart is the dominion of darkness என்ற தலைப்பின் கீழே உங்களோடு கூட இதை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கண்களை மூடுவோம். கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். என்பதை நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த வருஷத்துல நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, நன்றியோடு கூட இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை குறித்து நீர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறீர். ஆண்டவரே, அதனுடைய காரியமாக நன்றியற்ற இருதயம் எப்படி அது இருளினுடைய ஆதிக்கத்திற்குள்ளாக அது போகும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் ஆராய்ந்து அறிந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நன்றியுள்ள பிள்ளைகளாய் காணப்பட எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தி எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம். அருமை பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா பண்ணுங்க. அது செய்யப்பட்ட நன்மையை மறைக்கிறதான இருதயம் நன்றி செலுத்த இயலாத இருதயமாய் மாறுகிறது. எப்பொழுது ஒரு இருதயம் நன்றி செலுத்த முடியாததான, ஸ்தோத்திரிக்க முடியாததான ஒரு இருதயமாய் மாறுகிறது என்று சொன்னால், செய்யப்பட்டதான நன்றியை மறக்கிறதான இருதயமாய் இருக்குமானால் அது அப்படியாக நன்றி செலுத்த இயலாத இருதயமாய் மாறும். இதில் என்ன கனெக்ஷன் இருக்கு? நன்றியற்ற இருதயம் இருளின் ஆதிக்கத்துக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். இதை இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓகே, உதாரணமாக என்ன கனெக்ஷன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உதாரணமாக, தான் மன்னிக்கப்பட்டதை மறக்கிறதா, நம்ம எல்லாரும் பிறரை மன்னிக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நம்ம பிறரை மன்னிக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம், மன்னிக்க வேண்டும் என்கிற கட்டளையை பெற்றிருக்கிறோம். இப்போ நமக்கு இந்த மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம மன்னிப்பை பெற்றிருக்கிறபடினாலே. ஹல்லேலூயா. அப்போ நம்ம மன்னிப்பை பெற்றதை எப்பொழுது மறக்கிறோமோ அப்பொழுது பிறரை மன்னிக்க முடியாது, அல்லது பிறரை நம்மாலே மன்னிக்க முடியாது என்று எப்பொழுது எண்ணுகிறோமோ அப்பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் மன்னிப்பை பெற்றதை மறந்து விடுகிறோம். நம்ம மன்னிப்பை பெற்றதை மறந்துருக்கும் போது நம்ம என்ன சொல்ல, தைரியமாக சொல்லலாம், என்னால் மன்னிக்க முடியாது, இந்த குற்றத்தை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் எந்த குற்றமாக இருந்தாலும் நமக்கு விரோதமாய் செய்யப்பெற்றதான குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்கு ஒரு ரீசன் தான் அவர் சொன்னார். என்னன்னா, நான் உங்களை மன்னித்ததை போல, பிதா உங்களை மன்னித்தது போல நீங்கள் என்ன பண்ணணும்? மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று. ஆனபடினாலே தான் மன்னிக்கப்பட்டதை ஒரு மனுஷன் மறக்கிறான் என்று சொன்னால் அவனால மற்றவர்களை மன்னிக்க முடியாத நிலைக்கு போகிறான். இன்னொரு காரியம் உதாரணமாக சொல்றேன். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டதை நம்ம மறந்தோம் என்று சொன்னால் மற்றவர்களை ஆசீர்வதிக்க நம்ம விரும்ப மாட்டோம். மற்றவர்களை நம்ம ஆசீர்வதிக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ சபை முடிஞ்சாலும் கூட எல்லாரும் ஒரு எழுத்து வாழ்த்துங்க, வாழ்த்துறதுன்னா ஆசீர்வதிக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு வாழ்த்துங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப வேதம் சொல்லுகிறது, நாம் மற்றவர்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும், நாம் அதற்காய் ஜெபிக்க வேண்டும். அப்படி அவர்கள் என்ன பண்ணணும்? ஆனா மற்றவர்கள் நம்முடைய சத்துருக்கள் கஷ்டப்படுவதை பார்த்தா நம்மளை அறியாம ஒரு சந்தோஷம் நமக்குள்ளார வருகிறது உண்டு இல்ல? அது எங்க இருந்து வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது நம்முடைய ஜென்ம ஸ்பாவத்திலிருந்து அது வருகிறது. அப்ப 1 பேதுரு 3:9 இப்படி வாசிக்கிறோம், தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. என்ன ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆண்டவர் என்னை அழைத்தார். அவர் என்னை நிச்சயமாக ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா? அடிப்படையாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதான காரியம். உன்னை அழைத்து உனக்கு ஒரு வேலையை கொடுக்கறது, இதை கொடுக்கறது, அதை கொடுக்கறது, இதெல்லாம் இந்த உலகத்திலே கொடுக்கறதான, உலகத்திலே நாம் அனுபவிக்கிறதான ஆசீர்வாதங்கள். உண்மையா பிளெஸிங் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதா. எல்லாம் இந்த உலகத்துல நீ அனுபவித்து நரகத்துல அழிந்தா என்று சொன்னால் அதுக்கு பேர் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் அப்படிலாம் நினைச்சு ஏமாந்துட்டு இருக்கீங்க? எல்லாமே இன்னைக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், ஆசீர்வாதம் தான். ஜீவனோடு இருக்கிறோம், ஆசீர்வாதம். நான் உங்களோட கூட பேசுறேன், பேச முடியுது, ஆசீர்வாதம். எல்லாமே ஆசீர்வாதம் தான்.
ஆனால் அடிப்படையாக ஆசீர்வாதம் என்கிறதான வார்த்தையினுடைய கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்றென்றும் வாழ்கிற நித்திய ஜீவனை பெறுகிறதற்கு பேரு ஆசீர்வாதம். அப்ப நம்ம ஆசீர்வதிக்கும்படியாக, ஆசீர்வாதத்தை பெரும்படியாக அழைக்கப்பட்ட படியினால் ஆண்டவர் சொல்றார், நீங்க மற்றவங்களை ஆசீர்வதிங்க. ஏன்னா தீமைக்கு தீமை செய்கிறது எளிது. நம்மை ஊதாசீனப்படுத்துகிறவர்களை ஊதாசீனப்படுத்துகிறது ரொம்ப எளிது. அது ரொம்ப குவைட் நார்மல். அது மனுஷனுக்கு, நம்முடைய ஸ்பாவத்துக்கு ரொம்ப நார்மல். ஆனால் தேவனால் அழைக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிப்போம் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அதை அறிந்தவர்களாக நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிங்க. அதனால்தான் இந்த தலைப்பு, நன்றியற்ற இருதயம் அது இருளின் ஆதிக்கமாக அது மாறி விடுகிறது என்பதை நம்ம அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர், போன வாரம் கூட நிறைய திருக்குறள்லாம் படிச்சிங்கல்ல செய்தியில. என்னன்றி செய்தார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இஸ் இட் சம்திங் பிப்ளிக்கல் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா எஸ். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, எந்த அறங்களை அடித்தவர்களுக்கும் தப்பிக்க வழிகள் இருக்கலாம், ஆனால் தமக்கு ஒருவர் செய்த உதவியை மறந்தவருக்கு தப்பிக்க வழிகள் கிடையாது. அதான் அதனுடைய அர்த்தம். என்னன்றி கொன்றார்க்கும் என்று சொன்னால் எவ்வித பாவங்களை செய்தவர்களுக்கும் தப்பிக்க வழிகள் இருக்கலாம். செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு சொன்னா செய்த நன்றி மறந்தவர்களுக்கு, நன்றி கெட்டவர்களுக்கு தப்பிக்க வழிகள் இல்லை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தின் அடிப்படையில் இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நன்றியை மறப்பது மன்னிப்பை பெற இயலாத குற்றம் ஆகும் என்பதுதான் வேதத்தின் அடிப்படையில். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த விதம் மன்னிப்பை பெற முடியும், ஒரு காரியத்துக்கு மன்னிப்பை பெற முடியாது. அது என்னவென்று சொன்னால் நன்றியை மறக்கிறதான காரியம். மன்னிப்பை பெற முடியாத குற்றம் ஒன்று உண்டா? ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். தேவன் எல்லா பாவங்களையும் மன்னிக்க வல்லவராயிற்றே அப்படின்றதான கேள்வி நமக்குள் எழும். ஆனால் தேவன் மனுஷனுக்கு நன்மை செய்யும்படி மனிதனாக வெளிப்பட்டு ஊழியம் செய்த நாட்களில் யூத மார்க்கத்தார் பல காரணங்களை சொல்லி பல நேரங்களிலே அவரை குற்றப்படுத்தினார்கள். அறிந்திருக்கீங்கல்ல, பைபிளை படிக்கிறவங்களுக்கு தெரியும். அவர் மனிதனாக இந்த பூமியிலே காணப்பட்ட போது பல நேரங்களிலே பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவரை குற்றப்படுத்தி கொண்டே வந்தார்கள். அதுல ஒரு குற்றத்தை குறித்து மாத்திரம் அவர் சொன்னார், இந்த பாவம், இந்த குற்றமானது உங்களுக்கு இந்த பூமியிலே மன்னிக்கப்படாது, மறுமையிலே மன்னிக்கப்படாது. அப்படின்னு அர்த்தம், அந்த பூமியிலே மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் மறுமைக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அங்க மறுமையிலே யாரையாவது கூட்டு போய் ஆண்டவர் மன்னிக்க போறாரா? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, குற்றம் பாவம் என்பது இந்த பூமியிலே மன்னிப்பை அடைய வேண்டும். அடைந்தால் பார்த்தீங்கன்னா மறுமைக்குள்ள என்ன பண்ணலாம், பிரவேசிக்கலாம். ஒரு குற்றத்தை குறித்து ஆண்டவர் அவ்விதமாய் சொன்னார். என்ன? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சில வசனங்கள் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முதலாவது, பரிசேயர் என்கிறதான ஒரு கூட்டத்தார், யூத மார்க்கத்துக்குள் காணப்பட்ட பரிசேயர் என்றதான ஒரு செக்ஷன். இதெல்லாம் உங்களுக்கு புரியணும்னு எப்படி எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கம், கிறிஸ்தவத்தில் நீங்கள் யாரு? ஒருத்தர் சொல்லுவார் நாங்கள் ரோமன் கேத்தலிக், ஒருத்தர் சொல்லுவார் சிஎஸ்ஐ, ஒருத்தர் சொல்லுவார் நான் பெண்டிகாஸ்ட், இப்படிலாம் சொல்லுவார்ல. அப்படி எடுத்துக்கோங்களேன், இப்போ புரியும்ல. யூத மார்க்கம் அதே போல் அதில் காணப்படுகிற ஒரு செக்ஷன், ஓகேவா, செக்ஷன் ஆஃப் பீப்புள். பரிசேயர் அதை கேட்டு அவர் என்ன பண்ணார்னா பிசாசுகளை துரத்தினார். அப்போ அதை கேட்டவர்கள், அதை பார்த்தவர்கள் சொல்றாங்க, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினால் பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்கிறதான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதாவது இது குற்றச்சாட்டு, இது தவறான பரப்புரை. அவரை குற்றச்சாட்டுகிறது மாத்திரமல்ல, இது தவறான பரப்புரை. அவரை நம்புகிற ஏற்றுக்கொள்ளுகிறதானவர்கள் அல்லது ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பரப்புரை, ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன அப்படின்னா, இவர் பிசாசுகளை துரத்துறாரு, ஆனா பிசாசுகளின் தலைவனாலே துரத்துறாரு, வேற இல்லை, நம்பிடாதீங்க இவரை அப்படின்னு சொல்லுகிறதான காரியம். அவர்களுடைய எண்ணத்தை தானே சொன்னாங்க. இப்பயும் நம்ம எது வேணா சொல்லலாம்ல, நம்முடைய எண்ணத்தை சொல்றதுக்கான கருத்துரிமை இருக்கா இல்லையா? அது இந்த காலத்துல ரொம்ப அதிகமா இருக்குல்ல, எதை வேணாலும் சொல்லலாம் அப்படின்றதான சுதந்திரம். அப்படி இருக்கும்போது இது ஏன் மன்னிக்கப்படாத ஒரு குற்றமாகிறது அப்படின்றதான கேள்வியை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 28வது வசனத்திலிருந்து நம்ம சில காரியங்களை பார்க்கலாம். ஆண்டவருடைய பதில் அது. ஆக்சுவலா அவர் சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால்
தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே, அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டிற்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிட கூடும்? கட்டினேன் நாய ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். ரொம்ப பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம சிம்பிளா, இப்போ ஒரு மனுஷன் பிசாசு பிடித்தவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிசாசு பிடித்தவனை ரட்சிக்க வேண்டுமானால் ரட்சித்து விட்டு பிசாசை துரத்த முடியுமா? பிசாசை துரத்தினா அதுக்கப்புறம் ரட்சிக்க முடியுமா? இல்லது ஒருவனுக்குள்ள பிசாசு காணப்படுது, அவனுடைய ஆவி காணப்படுது, தேவ ஆவி அவனுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னா தேவாவி வந்து அதை துரத்துவாரா? அல்லது அவனை வெளியே அனுப்பிச்சாதான் தேவாவி வருமா? அல்லது அவன் பெற முடியுமா? ரொம்ப சிம்பிள் இல்லை, அந்த ஆவி அனுப்பப்படணும். அதான் ஆண்டவர் மீன் பண்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள்ள ஒருத்தன் போய் என்ன பண்ண முடியாது, கொள்ளையடிக்க முடியாது என்கிற இல்லஸ்ட்ரேஷனை புரிந்து கொள்ளுங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடைய சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை அப்படி சொன்னார். பெயல்செபூலினாலே, பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறார் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆண்டவர் சொன்னது, நீங்க பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீங்கள் சொல்லுகிற இந்த தூஷணமானது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்றார். இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. குற்றச்சாட்டு என்ன? பிசாசுகளின் தலைவனால் பிசாசுகளை துரத்துகிறான். 24வது வசனம், பிசாசுகளின் தலைவனால் பிசாசுகளை துரத்துகிறான். அர்த்தம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனிடத்தில் இருந்தது பிசாசுகளின் தலைவனுடைய ஆவி அப்படின்றது அவர்களுடைய குற்றச்சாட்டு. கிறிஸ்துவனுடைய பதில் என்னவா இருந்ததுன்னா, தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் என்றார். 28வது வசனம், தேவனுடைய ஆவியினாலே, பிசாசுனுடைய ஆவினால் அல்ல, தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் அப்படின்னார். உள்ளான அர்த்தம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து தம்முடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறேன் என்றார். அதான் அதனுடைய அர்த்தம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆவி என்றால் மூன்றாவது நபருடைய ஆவி அல்ல, மூன்றாவது தேவனுடைய ஆவி அல்ல. தேவனுடைய ஆவி என்றால் அடிப்படையாய் கற்றுக்கொள்ளுங்கள், அது கிறிஸ்துவினுடைய. எத்தனை பேருக்கு இது ரொம்ப ஷியோர், ரொம்ப தெளிவா தெரியுது? தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ தேவனுடைய ஆவி என்று சொன்னால் அடிப்படையாக உங்களுக்கு புரிய வேண்டும், கிறிஸ்துவின் ஆவி என்று அர்த்தம். ரோமர் 8:9 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அது ஆதாரத்துக்காக. ரோமர் 8:6, 8:9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீங்க, அதாவது தேவனுடைய ஜனமாயிருப்பீங்க, தேவனுடைய பிள்ளைகளாயிருப்பீங்க, அல்லது முத்திரையிடப்பட்டிருப்பீங்க, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கான வாக்குத்தத்தத்தை பெற்ற ஜனமாக நீங்க காணப்படுறீங்க. அதான் அதனுடைய அர்த்தம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த வசனத்தை நீங்க வேற எப்படியுமே இன்டர்பிரட் பண்ண முடியாது. தேவனுடைய ஆவி இருக்கிறவன் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளை. அந்த தேவனுடைய ஆவி என்பது கிறிஸ்துவின் ஆவியை குறிக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. உங்களுக்கு 2 ஆவி அப்படின்னு நீங்க நினைச்சிடலாம். நோனும் ஆவி அப்படின்னு சொன்னா, ஒன்று தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவ ஆவியை பெறுவது என்று சொன்னால் தேவன் நமக்குள் எங்கும் நிறைந்திருக்கிறோம், நமக்குள்ளும் வருகிறதை அது குறிக்கிறது. அப்ப தேவனுடைய ஆவி என்று சொன்னால் கிறிஸ்துவின் ஆவி என்று அர்த்தம். அப்போ அவர்கள் சொன்னதான குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், இவன் பிசாசுகளின் தலைவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறான். ஆண்டவர் சொல்றார், இல்ல, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். நீங்கள் பாத்தீங்கன்னா என்னுடைய சரீரத்தை குறித்து, மனுஷகுமாரனை குறித்து குற்றம் சாட்டினா பரவாயில்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியை குறித்து குற்றம் சாட்டுங்க அப்படின்னு சொன்னால் தேவனாகி என்னை குறித்து அல்லது உங்களை உண்டாக்கின தெய்வத்தை நீங்கள் குற்றப்படுத்துகிறீர்கள், என்னவென்று பிசாசுகளின் தலைவன் என்று குற்றப்படுத்துகிறீர்கள். ஆனபடினாலே இந்த குற்றம் உங்களுக்கு மன்னிக்கப்பட கூடாததான குற்றமாகிறது என்று ஆண்டவர் சொன்னார். அர்த்தம் என்னன்னா, ரொம்ப சிம்பிள், ஒரே சாய்ஸ் தான் இருக்கு. தேவன் அப்படின்னு சொன்னா ஒருவர் தான், அவரை தள்ளிட்டு இன்னொரு தெய்வத்துல போக முடியும் அப்படின்னா, இன்னொரு தெய்வம், உண்மையான தெய்வம் இருந்தா என்ன பண்ணலாம், அங்க போலாம். ஆனா வேற தெய்வம் இல்லையே. ஆனபடினாலே அவரை தள்ளிவிட்டு
அல்லது அவரை குற்றப்படுத்தி விட்டு அவரை பிசாசு என்று சொல்லிவிட்டு நீங்கள் எங்கே போவீர்கள், தப்ப முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது என்று சொல்லி மன்னிக்கப்படாத குற்றத்தை சொன்னார். இது ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நன்றியற்ற காரியம்னா, அவர் இப்படி இறங்கி வந்ததுக்கு ரீசன் என்ன? நம்மளை அழைக்கவும் நம்மளை ரட்சிக்கவும். அவரை பார்த்து நீ பிசாசு, நீ பிசாசுகளுடைய தலைவனை கொண்டிருக்கிறவன், பிசாசுடைய தலைவனாலே நீ மற்ற பிசாசுகளை துரத்துகிறாய் என்று சொன்னால் அது மன்னிக்கப்படாததான குற்றமாக, நன்றியற்றதான ஒரு காரியமாக மாறுகிறது. இயேசுவானவரை அப்படி சொன்னவர்கள் ஒருவேளை அறியாமல் சொன்ன அப்பாவிகளா அல்லது பேதைகளா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்படி ஏறாதுன்றீங்களா? அவர்கள் அப்பாவிகள், அறியாமல் சொல்லிட்டாங்க, சரியா வேதத்தை அறியாதவர்கள் அப்படி என்று நாம் எண்ணுவோம் என்று சொன்னால் அவர்கள் அப்பாவிகளோ பேதைகளோ அல்ல. அப்படி எண்ணுகிற நாம் தான். நீங்க அப்படி எண்ணீங்கன்னா நீங்க தான் அப்பாவிகள், நீங்க தான் பேதைகள் என்று அர்த்தம். ஏன்? லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்திலிருந்து சில காரியங்களை நம்ம வாசிக்கலாம். இது முதல் செய்தியில, நியூ இயர் ஈவ் செய்தியில நான் உங்களோட கூட பகிர்ந்து கொண்டேன். லூக்கா 19:14. அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார். அந்த ஓமையை நீங்கள் அதுக்கப்புறம் போய் நீங்கள் ஃபுல்லாக வாசித்துக்கொள்ளுங்க. அந்த ஓமையில சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, அவர்களுடைய ராஜா அவர்களை விட்டு அந்நிய தேசத்துக்கு போறாராம். அந்த பிரபு போன பிறகு இவங்க சொல்றாங்க, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது, எதுக்கு போறார்? அந்நிய தேசத்துக்கு போயிட்டு ஒரு ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொண்டு வருகிறேன், வெயிட் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவர்களும் என்ன பண்றாங்க? பின்னாடியே செய்தி அனுப்புறாங்க, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு நாட் இன்ட்ரெஸ்டட், மனதில்லை எங்களுக்குன்ட்டு செய்தி அனுப்புறாங்க. ரொம்ப தெளிவாய் தான் அவர்கள் என்ன பண்றாங்க? காணப்படுறாங்க. இவர்கள் அப்பாவிகளோ பேதைகளோ அல்ல. இறங்கி தங்கள் மத்தியிலே நன்மை செய்து கொண்டிருக்கிறவர், தங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்கிறவர், பேசுகிறவர், இன்னார் என்று வேத வாக்கியங்களை பெற்றதான அவர்களுக்கு நன்றாய் தெரியும். முக்கியமா பரிசேயர் என்று சொல்லி கொண்டிருக்கிற அவர்களுக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே என்று சொல்லுகிற அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் நன்றாக தெரியும் இயேசு கிறிஸ்து யாருன்னு. வேதத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தாங்கன்னா நன்றாகவே அவர்களுக்கு தெரியும். ஆனபடினாலே போக்கு சொல்வதற்கு இடமில்லை. 1 யோவான் 5:16 இப்படி வாசிக்கிறோம். 1 யோவான் 5:16. இதன் அடிப்படையில தான் யோவான் ஒரு காரியத்தை சொன்னார். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் என்று எழுதுகிறார். அப்ப மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்கள் அத்தனைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவர்களுக்கு வழிகளை திறப்பார், ரட்சிக்கப்படுவதற்கான வழிகளை திறப்பார், அவரை ஏற்றுக்கொள்வதற்கான வழிகளை திறப்பார். ஆனா ஒரு மனுஷன் அவரையே நிராகரித்து விட்டு, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்க எங்களுக்கு மனதில்லை, இவர் எங்கள் மேலே தேவனாய் இருக்க அப்படிதானே, இவர் எங்கள் மேல் தேவனாய் இருக்க எங்களுக்கு மனதில்லை என்று ரட்சிக்கிறவரை தள்ளிவிட்ட ஒருவனுக்கு நீங்க என்னதான் ஜெபம் பண்ணீங்கனாலும் ரட்சிப்பின் வழி எப்படி திறக்கும்? அல்லது அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எப்படி கொடுக்கப்படும்? சிந்திச்சு பாருங்க. இதை அறிந்த யோவான் பேசுகிறார். எல்லா பாவத்தை செய்தவனுக்காகவும் நீ என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம், அவனுக்கு வாய்ப்பு உண்டாகும். ஆனால் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்து, அதாவது கிறிஸ்துவை நிராகரித்து விட்டு ஒருவன் நிற்கிறான் அல்லவா, அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீ என்னதான் சுவிசேஷத்தை சொன்னாலும் அவன் என்ன பண்ண மாட்டான்? ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். வேற எதுக்காக வேணாலும் நீங்க அவனுக்கு ஜெபிக்கிறான். எதுக்கெல்லாம் ஜெபிக்க சொல்லுவாங்க? ஏதாவது ஒரு ஜெப குறிப்பை கொண்டு என்ன பண்ணுவாங்க? ஜெபிக்க சொல்லுவாங்க. ஜெபிக்க சொல்லுகிறவர்கள் முக்கியமாக கிறிஸ்துவை தள்ளாதவர்களாக இருந்தால் நீங்க அவர்களுக்கு ஜெபிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. ஏற்கனவே அவர்கள் கிறிஸ்துவை தள்ளிவிட்டு காணப்படுகிறவர்களுடைய ஜெப குறிப்புகளுக்கு நீங்கள் ஜெபிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அது மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை பெற்றவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்களே, என்ன பிரயோஜனம்? அவர்களுக்காக நான் ஜெபிக்க சொல்ல மாட்டேன், அது வேஸ்ட் அப்படின்ட்டு என்ன பண்றாரு யோவான் எழுதுகிறார். சரி, தேவன் செய்த நன்மைக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நம்ம சொல்லலாம், தேவன் செய்ததான நன்மைகளுக்கு, எனக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன், அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் மனுஷர் செய்த நன்மைக்கு
நன்றி உள்ளவனாக இருந்தால் என்ன, இல்லை என்னால் என்ன, அப்படி என்று சொல்லி நினைக்கிறவர்கள் உண்டு. நான் சொல்றது புரியுதா? எனக்கு தேவன் செய்ததான நன்மைக்கு நன்றி உள்ளவனாக இல்லைன்னு யாராவது நீங்க சொல்லுவீங்களா? யாராவது சொல்ல முடியுமா? கண்டியோ. ஆனால் மனுஷர் செய்த நன்மைக்கு எல்லாவற்றுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் உங்களால் எல்லாராலையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. தேவன் செய்த நன்மைக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன், நன்றி உள்ள இருதயத்தோடு காணப்படுறேன், அவரை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு நிச்சயமாக நம்ம எல்லாராலையும் தைரியமா சொல்ல முடியும். ஆனா மனிதர்கள் செய்ததான நன்மைக்கு உண்மையாக நன்றி உள்ளதான மனுஷனாய் நான் காணப்படுகிறேனா என்கிற ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்து விடுவீர்கள் இல்லையா? அப்ப இப்படி பார்த்தோன்னா நம்ம காணப்பட்டோம்னா, தேவன் செய்யறதுக்கு நன்றி உள்ளவனா இருக்கேன், மனுஷன் செய்யறதுக்கு நன்றி உள்ளவனா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தா அது நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறதான ஒரு காரியமாக அது காணப்படுது. இப்ப இன்னொரு கேள்வி நான் இப்படி கேட்கிறேனே, தேவனிடத்துல நீங்கள் எல்லாரும் அன்புள்ளவர்களா இருக்கீங்களா? இதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க? தேவனிடத்துல எல்லாருமே அன்புள்ளவர்களாக இருக்கிறோம் இல்லையா? நான் தேவனை வெறுக்கிறேன்னு சொன்னா நீங்க எங்கேயே அந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்க நல்ல ஜம்முன்னு வேற ஏதாவது காரியத்தை பார்த்துட்டு இருக்கலாம்ல. தேவனிடத்துல அன்பு செலுத்துகிறவர்கள். ஆனால் நீங்க எல்லாம் சகோதர சகோதரி இடத்துல அன்பு செலுத்துகிறீர்களா? இல்லையா? இல்ல. எவ்வளவு தைரியமா சொல்றீங்க பாத்தீங்களா? இல்ல. ஏன்னா அதான் உண்மை இல்லையா? எல்லா சகோதர சகோதரி இடத்துல அன்பு செலுத்த முடியல. ஆனா தேவனிடத்துல என்ன பண்றோம்? நம்ம எல்லாரும் அன்பு செலுத்துறோம். ஆனால் 1 யோவான் 4:20 இப்படி சொல்லுகிறது. 1 யோவான் 4:20, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால், நீங்க சகோதரி இடத்துல அன்பு செலுத்தலைன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு அர்த்தம்? நான் பகைக்கும் இல்லை அன்பு செலுத்தலும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், ஒரு பேச்சுக்கு சொல்லிக்கலாம். ஆனா அன்பு செலுத்தலைன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? அன்பு செலுத்தலைன்னா பகைக்கிறோம் என்று அர்த்தம். ஆனா நாங்க பகைக்கல அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? வெளியில சொல்லிக்கலாம். அதெல்லாம் கோர்ட்ல, ஹியூமன் கோர்ட்ல வேணா எடுபடும். ஆனால் கர்த்தருடைய கோர்ட் டேர்ம்ஸ்ல, வேத வாக்கின் அடிப்படையில் அப்படி அல்ல. அன்பு செலுத்தவில்லை என்றால் நீ பகைக்கிறாய் என்று அர்த்தம். அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், அவன் பொய் சொல்றான். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்கிற ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா வேத வாக்கியத்துல வைக்கப்படுகிறது. அப்ப நீ தேவனிடத்திலே அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறாய், நல்லதுதான், என் இருதயமும் அதான் சொல்லுது. ஆனா நான் காண்கிறதான சகோதரனிடத்துல அவனும் தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். சகோதரனா அதான் அர்த்தம், தேவனை ஏற்றுக்கொண்ட மனுஷி, சகோதரி. அப்ப அவனிடத்திலே அவளிடத்திலே என்னால ஒரு சகோதரனாக சகோதரியாக அன்பு செலுத்த முடியவில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிற மனுஷனாய் இருக்கிறேன் என்று நான் சொல்லுவேன். ஆனால் நான் ஒத்துக்கவே மாட்டேன் நான் பொய்யன்ட்டு. ஆனா வேதம் என்னை பார்த்து, தேவன் என்னை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ பொய்யன், நீ என்ன பண்ற, நீ மாய்மாலக்காரனாய் இருக்கிறாய். ஏன் என்று சொன்னால், காண்கிற ஒருவனிடத்திலே உன்னால் அன்பு செலுத்த முடியல, காணாத தேவனிடத்திலே அன்பு செலுத்துகிறதாக நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், எண்ணிக்கொண்டிருக்கிறாய், நீ மாய்மாலம் பண்ணுகிறவனாய் இருக்கிறாய் என்று அவர் சொல்லுகிறார். சரி, அதனால்தான் தேவன் செய்த நன்மைக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மனுஷர்கள் நமக்கு செய்கிறதான நன்மைகளுக்கும் நன்றியுள்ள ஜனங்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறதற்காக அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்ததாக, நன்றியற்றதான இருதயம் ஏன் மன்னிப்பை பெற இயலாத நிலைக்கு தள்ளப்படுகிறது அப்படின்றதுக்கு ஒரு வேத வசனத்தை அல்லது வேத பகுதியை வாசிக்கலாம். நன்றியற்ற இருதயம் ஏன் மன்னிப்பை பெற இயலாத ஒரு நிலைக்கு அது தள்ளப்படுகிறது அப்படின்னு பார்ப்போம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 21 ஸ்டார்ட் பண்ணலாம். முழுமையா வாசிக்கலனாலும் சில காரியங்களை, சில வசனங்களை மாத்திரம் நான் வாசித்து விளக்க விரும்புகிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இதை வைத்துதான் நான் அந்த தலைப்பே நான் எடுத்தேன். என்னன்னா, நன்றியற்றதான இருதயம் இருளினுடைய ஆதிக்கமாய் இருக்கிறது, டொமினியன் ஆஃப் டார்க்னஸ் என்று சொல்லி, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து
தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஆனால் அவர்களும் என்ன சொல்லிக்கிறாங்க? அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் தேவனுக்கு முன்பாக அவர்கள் பைத்தியக்காரராய் காணப்படுறாங்க. பைத்தியக்காரராகி 23, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதான் 21 23 வரைக்கும் வசனங்கள் சொல்லுது. தேவனை அறிந்தவர்கள், தேவன் என்று அவரை மகிமைப்படுத்தாத ஒரு காரியம், ஸ்தோத்திரியாத ஒரு காரியம், அவருடைய இருதயத்தை குறித்து உணர்வில்லாத ஜனங்க. ஆனபடினாலே அவருடைய இருதயம் இருளடைகிறது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் எப்படி தேவனை அறிந்தும் தேவனுடைய மகிமையை அழிவுள்ளதான மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இவருடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இவர்கள் தேவனை அறிந்தவர்கள், ஆனால் தேவன் அல்லாதவைகளை தேவனுக்கு ஒப்பாக மாற்றுகிறவர்கள். தேவனை அறிந்தவர்கள், தேவன் ஒருவர் உண்டென்று எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தேவன் அல்லாதவைகளுக்கு அவர் என்ன பண்றாங்க? ஒப்புமையா அப்படி பாத்தீங்கன்னா ஒப்பாக மாற்றுகிறார்கள். அவங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், மனுஷனாக காணப்பட்ட இயேசுவானவர் தேவனுக்கு ஒப்பானவரா? அவர் மனுஷனாக தான் காணப்பட்டார். இவர்களும் பாத்தீங்கன்னா தேவனுடைய மகிமை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் இவைகளுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அப்புறம் இயேசுவானவரை பாத்தீங்கன்னா மனுஷனால தான் காணப்பட்டார். உங்களுக்கு யாரு இயேசுவானவர் எப்படிதான் தெரியும்? இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் இயேசுவானவர் எப்படிதான் தெரியும்? மனுஷனா தானே தெரியும். இப்ப கூட பரிசேயர் அவரை பார்த்து குற்றப்படுத்தினதான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். இந்த உலகத்துக்கு இயேசுவானவர் எப்படிதான் தெரியும்னா மனுஷனாக தான் தெரியும். இப்ப மனுஷனாக காணப்பட்ட இயேசுவானவர் தேவனுக்கு ஒப்பானவரா? கேள்வி பதில் சொல்லுங்க. மனுஷனாக காணப்பட்ட இயேசு தேவனுக்கு ஒப்பானவரா? ஏன்னா தேவனுடைய மகிமையை பாத்தீங்கன்னா வேற எதுக்கும் ஒப்பாக மாற்றக்கூடாது. மனுஷனுக்கு ஒப்பா, பறவைகளுக்கு ஒப்பா, ஊரும் பிராணிகளுக்கு ஒப்பா, அல்லது எதுக்கும் ஒப்பாக என்ன பண்ணக்கூடாது? ஈக்குவலா மாற்றக்கூடாது. இப்ப மனுஷனாக காணப்பட்ட இயேசு தேவனுக்கு ஒப்பானவனாரா? இல்லை, இவரே தேவனானவர். அவர் தேவனுக்கு ஒப்பானவர்லாம் கிடையாது. இயேசுவானவர் தேவனுக்கு ஒப்பானவர் கிடையாது. என்னன்னா இயேசுவானவர் மட்டும்தான் தேவன். அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, யாரு கூடயும் எதன் கூடயும் ஒப்பிடப்படக்கூடாதவரான தேவன் நம்மை ரட்சிக்க, ஆடு மாடுகளை ரட்சிக்கன்னா ஆடு மாடா வந்திருக்கலாம். யார் நம்மளை ரட்சிக்க வந்தாரு? தன்னுடைய சாயலாகவும் ரூபமாகவும் உண்டாக்கப்பட்ட மனிதனை ரட்சிக்க மனிதனாக வந்தார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூத் சரித்திரத்தை நம்ம பார்த்தோம்ல, போவாஸை பார்த்தோம்ல. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவர் சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு அந்த காரியத்தை செய்கிறார். கின்ஸ்மேன் ரெடிமர் போன செய்தியில கூட நான் உங்களோட கூட சொன்னேன் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கின்ஸ்மேன் ரெடிமர்னா யாரு? ஒவ்வொருத்தருக்கும் கின்ஸ்மேன் ரெடிமர் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நெருங்கிய இனத்தான், உங்களுக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நெருங்கிய இனத்தான் ஒருவனை சொல்லுவீங்க. அதுதான் யார் அப்படின்னு சொன்னா, இப்ப அவர் போய் பட்டண வாசல்ல அவர் சொல்லிட்டாரு, வில்லேஜ்னு சொல்லிட்டாரு. அவர் வில்லேஜ் கிடையாது, அது பட்டணம். பட்டண வாசல்ல உட்காரக்கூடியதான ஒரு மூப்பனாய் காணப்பட்டான் போவாஸ். பட்டண வாசல்ல உட்கார்ந்து யாரை கூப்பிக்கிறான்? ஓய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான்ல, ஓய் என்று பெயர் சொல்லி ஒருவனை அழைத்தான் இல்லையா? அவன் என்ன பண்றான்? ரூத்தை, நவோமியும் அவர்களுக்குரியதை மீட்கிறதற்கு அவனுக்கு இஷ்டம் கிடையாது. அப்ப நமக்கு எல்லாருக்கும் தனித்தனியா பாத்தீங்கன்னா கின்ஸ்மேன் ரெடிமர் காணப்படுவாங்க. நெருங்கிய இனத்தானான ஒரு புருஷன் காணப்படுவான். அவன் மீட்கிறதற்கு அருகதையற்றவன். அதாவது நம்முடைய ஆத்மாவை, நமக்கு ரொம்ப க்ளோஸ் தான், அப்படிப்பட்டவர் நம்முடைய ஆத்மாவை மீட்க அந்த மனிதன் அருகதையற்றவராய் காணப்படுகிறபடினாலே இன்னொருத்தர் மீட்கணும். இன்னொருத்தர் யாரு அடுத்தது அப்படின்னு பார்த்தா, அடுத்ததும் அதே கேஸ் தான். இப்ப நல்லா சிந்திச்சுக்கோங்களேன். இப்ப என்னுடைய ஆத்மாவை மீட்கணும்னா எனக்கு நெருங்கிய இனத்தானாய் காணப்படுகிற ஒரு புருஷன் காணப்படணும். அது என்னுடைய சகோதரனாக இருக்கலாம், என்னுடைய அப்பாவா இருக்கலாம் இல்லையா? அப்பா இல்லைன்னா சகோதரன், சகோதரன் இல்லைன்னா அடுத்த இனத்தான், இன்னும் யாரு க்ளோஸோ அவங்களும் இல்லைன்னா அப்படி இப்படி பார்த்துக்கிட்டே போனா ஆதாம் வரைக்கும் போகும். இதுல யாருமே பாத்தீங்கன்னா நாட் எலிஜிபிள். எதுக்கு? எனக்கு பணத்தை கொடுத்து உதவலாம், என்னை ஐஸ்வர்யவான ஆக்கலாம், ஆனா என் ஆத்மாவை காக்க வல்லதான இரத்த சம்பந்தமான புருஷன் ஒருவரும் இல்லை. அப்ப எனக்கும் அப்படிதான், உங்களுக்கும் அப்படிதான். அதுதான் கூப்பிட்டாரு, ஓய்
அப்படின்னு கூப்பிட்டு என்ன பண்ணாரு, போவாஸ் கேட்டாரு, நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு உரிமை பெற்றவன், பிரமாணத்தின்படி மீட்கிறாயா? அவன் சொல்றானோ, எனக்கு இது அவசியம் இல்லாத காரியம். அதுல அர்த்தம் என்னன்னா, அவனால முடியாது. அப்போ போவாஸ் என்ன பண்றான், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போவாஸ், அதனால போவாஸ் வந்து கிறிஸ்துவுக்கு ஒப்பானவன், கிறிஸ்துவல்ல கிறிஸ்துவுக்கு ஒப்பான நிழலாக அங்க சொல்லப்படுகிறவன். அப்ப அவன் என்ன பண்றான், அவர்களை மீட்கிறான். புரியுதா? அப்ப பரலோகத்தின் தெய்வம் நம்மை மீட்பதற்கு இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டு தம்மையே என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தாரு அல்லவா? அப்ப இதை விட பெரிய நன்றி வேற ஏதாவது நன்றி இருக்கா? தி கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஃபார் எவ்ரி ஒன் இஸ் காட். நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரியதான ஈவு பரிசு அப்படின்னா யார் அப்படின்னா எல்லாருக்கும் தேவன் தான். அதனால்தான் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்னும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படி சொன்னா, கிரேட்டஸ்ட் கிஃப்ட் எல்லாருக்கும் யார் அப்படின்னா கிறிஸ்து. ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன்னு சொன்னார், அந்த தேவன் தன்னையே ஒப்பு கொடுக்க எப்படி வந்தாரு, மனுஷனா வந்தார். இப்ப ஒருவன் நன்றி செலுத்த வேண்டுமானால் அடிப்படையாக நீங்க இதற்கு நன்றி செலுத்தல அப்படின்னா, இது உள்ளத்துல காணப்படலைன்னா, நான் தேவன் செய்ததான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன், மனைவிக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, இதுக்காக நன்றி செலுத்தலாம் அர்த்தம் இல்லை. நீங்க வந்து மைமாலக்காரர்னு அர்த்தம். அடிப்படையாக உங்களை உண்டாக்கின தெய்வம் உங்களை மீட்க இந்த பூமியில இறங்கி வந்த அந்த செய்கை உங்களுடைய மனதிலே பெரிதாக தோன்றவில்லை என்று சொன்னால், நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அது சும்மா எனக்கு. அப்ப இந்த உலகத்துல இறங்கி வந்து நாம் கண்டதான அவரை நாம வந்து ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்தரிக்காம இருப்போம் என்று சொன்னால், அவருக்கு ஒப்பாக வேற ஏதாவது வைப்போம் என்று சொன்னால் அர்த்தமே இல்லை. அப்ப மனுஷனாய் காணப்பட்ட இயேசுவானவர் தேவனுக்கு ஒப்பானவர் அல்ல, அவர் ஒருவரே தெய்வம். ஏனென்று சொன்னால் நம்மை மீட்க அவர் மனு குலத்துல வெளிப்பட்டார். அப்ப அவரை வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனாகிய அவரை தெய்வத்துக்கு ஒப்பாக வந்து சொல்லவில்லை வேதம், அவரை மட்டுமே மெய்யான தெய்வம் என்று சொல்லுகிறது. சரி, ரோமர் 25 தொடர்ந்து போவோம். என்ன நடந்துச்சு? ரோமர் 21:25 தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறான். அப்ப தேவனுடைய சத்தியத்தை, நானும் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி செய்தியில உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி அப்படின்னு சொன்னா, தேவனை பற்றிய சத்தியத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க, பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். ஆனால் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர், தொழுது கொள்ளப்படத்தக்கவர் அப்படின்னு சொன்னா அந்த சிருஷ்டித்ததான அந்த ஒரே தெய்வம் தான். அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போற பவுல் ரோமர் 9:5 சொல்றாரு, இந்த தெய்வம் சிருஷ்டித்த தெய்வம், அவர்கள் மத்தியிலே கிறிஸ்துவாக வெளிப்பட்டார், இவரே என்னென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, எழுதுறாரு. சரி, என்ன நடந்தது? 28வது வசனத்தை வாசிக்கலாம். இவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள், ஆனால் சத்தியத்தை பொய்யாக மாற்றுகிறவர்கள். 28வது வசனம், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கூட ஆலோசனை வேளையில பார்த்தோம்ல, அதாவது உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ வந்து என்னை மறுதலிக்காமல், அதாவது என்னுடைய நாமத்தை மறுதலிக்காமல் இருந்தபடியால் அப்படி சொல்ற. அதான் வந்து டெஸ்டிங்னுடைய எண்டு, கொஞ்சம் பலன் இருக்கிறதான நேரம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை தான் வந்து ரூத்துக்கும் ஒர்பாலுக்கும் ஏற்பட்டது. இந்த நேரத்தில் அவரை பற்றி கொண்டிருக்கலாம், அல்ல என்று சொன்னால் அவரை விட்டு தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணலாம், போய்க்கொள்ளலாம். அப்ப தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை அறிந்திருந்தார்கள். ஒர்பாலும் சரி ரூத்தும் சரி நவோமியின் தேவனை அறிந்திருந்தார்கள், அதாவது இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் ஒரு டைம் வருது, இப்ப சூஸ் பண்ணணும், இவரை பற்றி கொண்டிருக்கலாமா இந்த சூழ்நிலையில, இல்லை என்று சொன்னால் இவரை விட்டுட்டு போயிடலாமா. அப்படிப்பட்டதான ஒரு நேரம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில வந்தபோது ஒர்பால் பற்றி கொண்டிருக்க மனதில்லாம போயிட்டா. அதுக்கு பல காரணத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். நவோமியே போக சொல்லிட்டா, இப்படிலாம் சொல்லிக்கலாம். ஆமா, ஆண்டவர் தான் சொன்னாரு, என்னன்னா சத்தியத்தை அறிவித்து விட்டு இதுல வந்து ஜீவன் காணப்படுது, உனக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஏதேன் தோட்டத்துல நடுவுல ஒரு 2 மரங்களை வைத்து விட்டு, இதுக்கு பேர் ஜீவ விருட்சம், இதுக்கு பேரு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இதை வந்து சாப்பிடாத அப்படின்னு சொன்னாரு. இதை சாப்பிடுன்னு சொல்லல. ஜீவ விருட்சத்தை சாப்பிடுன்னு சொன்னாரா? ஆனா சாப்பிடலாம்ல.
அப்ப இதை சாப்பிடுன்னு சொல்லல, இதை சாப்பிடாதுன்னு சொன்னார். அப்ப ஆண்டவர் ஏன் இதை சாப்பிடுன்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அப்ப சாப்பிடாதுன்னு சொன்னா அதை செய்யக்கூடாது. இது ஒண்ணுமே செய்யலைன்னா இதை சாப்பிடலான்னு அர்த்தம். அப்படிதானே? ஓ இஷ்டம், சாப்பிடுறதுனா சாப்பிடலாம், ஜீவனை பெறதுனா பெறலாம், வேணாம்னா அதுவும் இஷ்டம், உன்னுடைய சாய்ஸ் ஆண்டவர் கொடுக்குறார். அப்ப தேவனை பற்றும் அறிவு காணப்பட்டது, பற்றி கொண்டிருக்க மனதில்லை. அப்ப பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடினாலே என்ன பண்றாரு ஆண்டவர்? தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களுக்கு கேடான சிந்தனைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க, நிறையப்பட்டு. அதனால செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நன்றியற்ற இருதயம், இருளின் ஆதிக்கம், இருள் நிறைந்திருக்கும். சரி, நிறையப்பட்டு பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினால் நிறைந்தவர்களாய், கொஞ்சம்லாம் கிடையாது, நிறைந்தவர்களாய். 30 புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, மறிச்சுட்டாங்க சொல்ல, இருக்கிறார்கள், ஆனா இப்படி இருக்காங்க. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தோம். இதெல்லாம் தெரியாதா? இப்படி இருந்தா நரகத்துக்கு தான் போவோம் அப்படின்னு தெரியாதா? நியாய தீர்ப்பை பெறுவோம்னு தெரியாதா? நல்லா தெரியும். தேவன் தீர்மானித்த நியாயமான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஆனால் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதவர்களாய் இருப்பவர்கள். சரி, புரிஞ்சிச்சுல? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவானால. சரி, நன்றியுள்ளதான இருதயத்திலே ஒளி நிறைந்திருக்கும், நன்றியற்ற இருதயத்திலே இருள் சூழ்ந்திருக்கும். உணர்வற்ற இருதயம் சாத்தானின் பட்டறை, டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அப்படின்னு என்ன அர்த்தம்? பட்டறையில் என்ன பண்ணுவாங்க? ஒர்க் ஷாப்ல என்ன பண்ணுவாங்க? ஒர்க் ஷாப்ல பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்ட்டு பிளான் பண்ண காரியம் சொல்லப்படும். இல்லைன்னா செய்கிறவருக்கு ஒரு பிளான் காணப்படும். அதற்கேற்றபடி என்ன பண்ணுவார்? அவர் செய்வார் எதையாவது, இல்லையா? அதான் ஒர்க் ஷாப். அப்போ டெவில்ஸ் ஒர்க் ஷாப், நன்றியற்ற இருதயம் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொன்னா, சாத்தானின் பட்டறை என்று சொன்னால் தீய செயல்களுடைய அந்த பிறப்பிடமாய் காணப்படுது. கரெக்டாக சொன்னார். தீய செயல்களுடைய பிறப்பிடமாய் காணப்படுது. பிறப்பிடமாய் காணப்பட்டதா அடுத்து தீய செயல்கள் என்ன பண்ணும்? அதை செய்து முடிக்கும்ல. ஒர்க் ஷாப் விட்டு வெளியில வரும்போது அந்த செயல் செய்யப்பட்டதாக அது வெளியில வரும் அல்லவா? சரி, நன்மையை பெற்றதான தேவஜனம் நன்றி மறக்க முடியுமா? அது கேள்வி. நன்மையை பெற்ற தேவஜனம் நன்றி மறக்க முடியுமா? முடியுன்றதுனால தான் நமக்கு வசனம் சொல்லுது என்னன்னா, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் சமாதானத்தை கொடுக்க சமாதான பிரபு இறங்கி வந்தார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கு, இதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கு. இந்த வசனம் முழு வருஷத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? இதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆகையால் நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் அப்படின்றதான வசனம், இல்லையா? அப்ப தேவனுடைய ஜனம், நன்மையை பெற்றதான ஜனம், தேவனை அறிந்த ஜனம், அது நன்றியற்றதான ஜனமாக மாற முடியுமா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக மாற முடியும். ஆனபடியினால்தான் ஆலோசனையே பாத்தீங்கன்னா கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக நன்றி மறந்ததான கொரிந்து சபை. கொரிந்து சபை படிச்சிருக்கீங்கல்ல? கொரிந்து சபைக்கு எத்தனை நிருபங்கள் எழுதப்பட்டது? 2 நிருபங்கள், 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் என்று 2 நிருபங்கள் பாத்தீங்கன்னா எழுதப்பட்டது. இந்த கொரிந்து சபை பாத்தீங்கன்னா நன்றி மறந்ததான ஒரு சபையாய் காணப்பட்டது. அதுக்கப்புறம் நன்றியுள்ள சபையாய் மாறிச்சா என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது, அது அவசியம் கிடையாது. ஆனால் அது எழுதப்பட்டிருக்கிறபடினாலே அதுலேருந்து அநேக காரியங்களை நாம இன்னைக்கு என்ன பண்றோம்? கற்றுக்கொள்ளுகிறோம். வரங்களை குறித்து கூட அதில் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதிகமாக வேற எதுலையும் எந்த நிருபங்களையும் பழக்க மாட்டீங்க, இதுல தான் பார்ப்பீங்க. சரி, நன்றாக இந்த சபையை குறித்து சில காரியங்களை நான் பார்க்குறேன். ஏன் நன்றி மறந்த சபை அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்ட்டு, நன்றாக போதிக்கப்பட்டதான சபை, வேத வாக்கியங்களில் நன்றாக வளர்ந்ததாக எண்ணப்பட்டதான சபை, ஆனால் அடிப்படையான உபதேசங்களை மறந்த சபையாக காணப்படுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் என்பது அடிப்படையான ஒரு உபதேசம். உயிர்த்தெழுதல் என்கிற காரியத்தை நம்பவில்லை என்று சொன்னால்
ஒரு மனிதன் தெய்வத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? உயிர் தேடுதலே கிடையாது. அப்படின்னா எதற்கு தெய்வத்தை தேடணும்? இந்த உலகத்துல வாழ போகிறோம், எப்படி இருக்க போறோம், எப்படியாவது இருக்க போறோம், நல்லா இருக்க போறோம் அல்லது சீரழிய போறோம், ஒரு நாள் சாக போறோம், அதுதானே, மிருகத்தை போல. அப்ப உயிர்த்தெழுதல் என்பது உண்டு என்று நம்புகிறபடினால்தான் அந்த தெய்வம் உயிர்த்தெழுதல்ல என்ன செய்வார்? எனக்கு என்னை பழி வாங்குவாரா, என்னை அழிப்பாரா, எனக்கு நன்மை செய்து என்ன பரலோகத்துக்கு கொண்டு போவாரா? அப்ப உயிர்த்தெழுதல் என்பது அடிப்படையான ஒரு நம்பிக்கை. இந்த மார்க்கத்துல மாத்திரம் கிடையாது, தெய்வத்தை நம்புகிற சகல மார்க்கங்களிலும் அடிப்படையாய் காணப்படுகிறதான ஒரு உபதேசம் என்பது உயிர்த்தெழுதல் என்பது. அப்ப இந்த கொரிந்து சபை நன்றாக போதிக்கப்பட்ட சத்தியத்தை அறிந்த சபையாக, வளர்ந்த சபையாக எண்ணிய சபை உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு தெளிவில்லாது காணப்பட்டது. நீங்க வேதத்துல எங்கேயுமே இப்படி பார்க்க மாட்டீங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை உயிர்த்தெழுதலை குறித்து அவ்வளவு காரியங்கள் என்ன பண்ணுவார்? பவுல் எழுதுறாரு. அப்புறம் போய் நீங்க வாசித்து பாருங்க. உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு தெளிவில்லை, ஒரு நம்பிக்கை அல்ல, அப்படிப்பட்டதான ஒரு சபையாக காணப்பட்டுச்சு. ஆவிக்குரிய வரங்கள் நிறைந்த சபை, ஆனால் அந்த வரங்களை தவறா பயன்படுத்தின ஒரு சபை பாத்தீங்கன்னா கொரிந்து சபை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை ரெண்டுத்தையும் எடுத்து நீங்க அப்புறம் வாசிங்க. அவ்வளவு வரங்களை பெற்றதான சபை, தேவ அன்பை ருசித்த சபை, அவ்வளவா இப்ப பாத்தீங்கன்னா தேவனால் நேசிக்கப்பட்ட, அப்போஸ்தலர்களால் நேசிக்கப்பட்டதான ஒரு சபையாய் காணப்பட்டது. ஆனால் அன்பின் முக்கியத்துவத்தை குறித்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அவ்வளவு பேச வேண்டியதான ஒரு சபையா இது அந்த சபை காணப்பட்டுச்சு. ஐஸ்வர்யத்தால் கொழுத்திருந்ததான சபை, நிறைய ஐஸ்வர்யவான்கள் நிறைந்ததான சபையாய் காணப்பட்டது. 1 கொரிந்தியர் 4:8 கூட ஒரு வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இப்போது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, எங்களையெல்லாம் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாய் இருக்கும், அப்போது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே. ஐஸ்வர்யவான்களாய் காணப்படுறாங்க, ஆளுகிறதாய் நினைக்கிறார்கள், ஆனா இல்லை, அப்படி கிடையாது. அப்ப நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாய் இருக்கும், ஆனால் அவர் ஆளுகிறதாக நினைக்கிறார்கள். ஆனால் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் சேர்த்து வாசிக்க வேண்டும். ஐஸ்வர்யவானான ஒரு சபையாய் தான் அந்த சபை காணப்பட்டது, அல்லது ஐஸ்வர்யவான்கள் அதிகமாய் காணப்பட்ட ஒரு சபையாய் காணப்பட்டது. மார்க்க பேதங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம எப்பயும் வாசிக்கிறதான 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல எல்லாரும் வருகிறார்கள், அவனுக்குரியதான ஆகாரத்தை பசிக்குதுன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் வெறித்திருந்தா இங்க வந்தா நீங்க எடுத்த காரியத்தை செய்யணும், நீங்க பசித்திருந்தா சபையில் எப்படியா பண்ணணும், இல்லாதவர்களை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்களா அப்படிலாம் கேட்கிறாருல்ல. அப்படிப்பட்டதான ஒரு சபையாய் காணப்பட்டுச்சு. சரி, மார்க்க பேதங்கள் நிறைந்ததான சபையாய் காணப்பட்டது. பாருங்க, 1 கொரிந்தியர் 11:19 சொல்றாரு, உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. ஒரு சபை தான், அந்த சபைக்குள்ள நிறைய பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன்ஸ். நீங்க யூத மார்க்கத்தில் தான் இப்படி பார்க்க முடியும். பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஹெரடியன்ஸ் இப்படின்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மார்க்கங்கள் காணப்பட்டது, அவர்களுக்குள்ள மார்க்க பேதங்கள். ஆனா ஒரு சபை, ஒரு சிட்டியில காணப்படுகிற ஒரு பெரிய சபை, ஆனா அந்த சபைக்குள்ளேயே பாத்தீங்கன்னா மார்க்க பேதங்கள். பவுல் சொல்றாரு, நல்ல இருக்கட்டும். ஏன் அப்படின்னா அப்பதான் உத்தமர்கள் யாருன்னு, இதுல யாரு சரியா வசனத்தை புரிந்து கை கொள்ளுகிறவர்கள் என்று அப்பதான் தெரியும், ஆனபடினால இருக்கட்டும் அப்படின்றாரு. மார்க்க பேதங்கள் நிறைந்ததான ஒரு சபையாக அது காணப்பட்டது. பிரிவினைகள் நிறைந்த சபை, கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் கிறிஸ்து தங்களுக்குள் பயன்படுத்தின ஊழியர்களை தங்கள் பிரிவின் தலைவர்களாக எண்ணி பெருமை பாராட்டின சபை. நீங்க 1 கொரிந்தியர் 1:12, 1 கொரிந்தியர் 3:4 இந்த வசனங்களை போய் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒருத்தன் பாத்தீங்கன்னா என்ன சொல்றான்? பவுல் தான் எங்க தலைவர்ன்றான். ஒருத்தன் என்ன சொல்றான்? பேதுரு எங்க தலைவர்னு சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான் அப்போல்லோ எங்களுடைய தலைவர்னு சொல்றான். அதுல ஒரு கூட்டம் கிறிஸ்து தான் எங்களுடைய தலைவர்னு சொல்லுது. அவன் சொல்றான், பவுல் கேட்கிறான், உங்களை யாரு ரட்சித்தா? யார் உங்களுக்காக சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தது? உங்களுக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? தங்களுக்குள்ளே தேவன் பயன்படுத்தினதான வல்லமையான ஊழியர்களை தங்களுடைய தலைவர்களாக கொண்டு கிறிஸ்துவை தலைவராக பற்றி கொள்ள மனதில்லாதபடிக்கு இப்படி பிரிந்து காணப்பட்டதான ஒரு காரியம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய காணப்பட்டது. அதான் பிரிவினைகள் நிறைந்த சபை, மோசமான பாலியல் குற்றங்கள் காணப்பட்டதான சபையாக இருந்தது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க அப்புறம் வாசித்துக் கொள்ளுங்க. திருவிருந்தின் முக்கியத்துவம் அறியாமல் அலட்சியமாக திருவிருந்தை அனுசரித்த சபை. வேதத்துல எங்கேயாவது திருவிருந்தை குறித்து அதிகமா உங்களுக்கு சொல்லி இருக்கிறது எங்க சொல்லியிருக்கோம்? வேற எந்த நிருபத்திலையும் சொல்லி இருக்காது. எங்கதான் சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார்,
அது வந்து பார்த்தீங்கன்னா சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சபைக்குள்ள திருவிருந்து எதுக்கு ஆசரிக்கிறோம், ஏன் ஆசரிக்கிறோம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ட்டு அறியாததான வார்த்தையில வளர்ந்ததாக நினைத்ததான அந்த சபைக்கு திருவிருந்தை குறித்து அவ்வளவு ஆழமாக பவுல் வந்து கற்றுக் கொடுக்க வேண்டி இருந்தது. எடுத்து வாசித்துக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 34 வரைக்கும் திருவிருந்தின் முக்கியத்துவம் குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். விசுவாசிகளின் வழக்கை தீர்க்க அவிசுவாசிகளை நாடின சபை. நீங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த சபையில பார்க்க முடியாது. விசுவாசிகளுக்குள்ளே காணப்பட்டதான வழக்கு பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதற்கு அவிசுவாசிகளை வந்து பாத்தீங்கன்னா நம்பி அவர்களை நாடின ஒரு சபையாக காணப்பட்டது. 1 கொரிந்தியர் 6:1 வந்து பாத்தீங்கன்னா அப்படி வாசிக்கிறீங்க. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்குண்டானால் வழக்காடும்படிக்கு அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது. ஏன் பரிசுத்தவான்கள்ட்ட போக முடியாது? பரிசுத்தவான்களே கூட்டம் கூட்டமா பிரிஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட போனீங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து இந்த குரூப் பண்ணுவான், இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த குரூப் பண்ணுவான். எவனை நம்பி எங்க போவீங்க? அதுக்கு எவனா வெளியில இருக்கவன்ட்ட போனா கூட நியாயம் கிடைக்கும் நமக்கு அப்படின்ட்டு இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவிசுவாசிகளை நாடினார்கள் தங்களுடைய வழக்கை தீர்க்கும்படியாக. சரி, தங்களுக்கு அடுத்ததாக கடைசியாக தங்களுக்கு கற்றுக் கொடுத்ததான அப்போஸ்தலனாகிய பவுலை வந்து அலட்சியப்படுத்தி அவர் ஊழியத்தை சந்தேகித்து கள்ள போதகர்களுக்கு செவி கொடுத்து அவர்களுடைய கள்ள போதனைகளை அனுமதித்ததான சபையாய் அது காணப்பட்டது. நீங்க அது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் நீங்க அதை வாசித்துக் கொள்ளுங்க. சரி, இப்படி பெயர் பெற்றதான கொரிந்து சபை செய் நன்றி மறந்த கதை எங்க காணப்படுது அப்படின்னா ரொம்ப சிம்பிளா 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1-12 வசனங்களை நீங்கள் வந்து எடுத்து வாசிக்கணும். எப்படின்னா இவ்வளவு பெயர் பெற்றதான ஒரு பெரிய சபை கொரிந்து சபை, இது வந்து செய் நன்றி மறைந்ததான கதை வந்து அதுக்குள்ளாக கதைனா சத்தியம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1-12 வசனங்களில் காணப்படும். சில வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். பவுலை வந்து பார்த்தீங்கன்னா இதில் காணப்படுகிற சிலர் வந்து குற்றப்படுத்தி அவனை நியாயம் தீர்த்தார்கள். பவுல் வந்து இதை குறித்து பேசுறாரு. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கலாம். இந்த ஸ்டோரியெல்லாம் எனக்கு எதுக்குன்னு கேட்குறீங்களா? ஏன்னா தேவனை அறிந்த ஜனம் கூட நன்றி மறக்க முடியும். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா சான்ஸே கிடையாது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் நன்றி மறக்கவே மாட்டோம் அப்படின்னு நம்ம ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் ஏன் இந்த வசனங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு, ஏன் உங்களுக்கு பிரசங்கமாக இன்னைக்கு சொல்லப்படுது அப்படின்னா நன்றி மறக்க முடியும். நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும்ல, நான் எப்படி தேவனை விட்டு தள்ளி போயிடுவேன், தேவன் எனக்கு செய்ததை எப்படி நான் மறந்துடுவேன், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்முடைய பலத்தில் நம்ம வந்து சொல்ல முடியும் இல்லையா? அப்படி சொன்னதான ஜனங்க இருக்காங்களா? பைபிளில் இருக்காங்களா? இருக்காங்கல்ல. பேதுரு வந்து அவ்வளவா அவரை நேசித்தான் இல்லை? நீங்கள் இடத்துல அன்பா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னான்? என்ன மாதிரி ஒருத்தன் கிடையாது, எல்லாரும் ஓடினாலும் நான் வந்து ஓட மாட்டேன் சொன்னானா இல்லையா? அப்போ அதற்கு பின்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் புரிந்து கொண்டான். என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு அப்படிதான் நம்பிக்கை இருக்கும், கான்ஃபிடென்ஸ் இருக்கும், இப்படிதான் இருப்போன்ட்டு. ஆனால் தேவனை பற்றி கொள்ளல அப்படின்னு சொன்னா, தேவனை சார்ந்து நீ இந்த காரியத்தை செய்யல அப்படின்னு சொன்னா உன்னால நிக்கலாம் முடியாது என்பதை பேதுரு பின் நாட்களிலே கற்றுக்கொண்டான். அப்புறம் ஆண்டவர் கேட்கும்போது உங்களுக்கே தெரியும், ஆண்டவரே ஏன் என்னை இப்படி கேட்டுட்டே இருக்கீங்க, என்னை அன்பா என்னை நேசிக்கிறாயா நேசிக்கிற ஆண்டவரே உங்களுக்கே தெரியும் ஆண்டவரே, நேசிக்கிற ஆண்டவரே உங்களுக்கும் தெரியும் ஆண்டவரே, இப்படி சொல்றானா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? கற்றுக்கொண்டான், அடிபட்டதுனாலே கற்றுக்கொண்டான். நான் அப்படின்னாலே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க, அவரை அவ்வளவா நேசிக்கிறவங்க, அவ்வளவு நன்மை பெற்றவர்கள் நன்றியை மறக்க முடியுமா அப்படின்னு சொன்னா சான்ஸ் இருக்கு. ஆனபடினால்தான் பிரசங்கம். சரி, அப்ப இப்படிப்பட்டதான இந்த ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க பவுலுக்கு அப்படின்னு ஒரு 3வது வசனத்துல அப்படி வாசிக்கிறோம். 1-லேருந்தே நீங்க வாசிங்க. ஆனா 9:3 என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுதரம் ஆவது அப்படின்னு சொன்னா நான் ஆன்சர் பண்றேன். நீங்க ஒரு வேளை நினைக்கலாம், என்னத்துக்கு ஆன்சர் பண்ணணும்? பவுல் குற்றப்படுத்துறவங்க குற்றப்படுத்திட்டு போறாங்க, நன்றி இல்லாத ஜனங்க போட்டும் அப்படின்ட்டு பவுல் போயிருக்கலாமே, எதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் அப்புறம் வரேன், ஆன்சர் பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்ட்டு. இவர்கள் பவுலால் ஞான நன்மைகளை பெற்றதை மறந்தாங்க. 11 வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 9:11 நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் பெரிய காரியமா? கர்த்தரிடத்துல நடத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்து அதனுடைய ஞான நன்மைகளை அவர்களுக்குள்ளே விதைத்திருந்ததான ஒரு மனுஷன் அவன்.
அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி காமிக்கிறான். எனக்கு இதை வாசிக்கும் போது எனக்கு பல நாட்களாக தோணுது, இதெல்லாம் பவுல் இவ்வளோலாம் சொல்லி காமிக்கணுமா, ரொம்ப ஒரு மாதிரி இந்த அற்ப மனுஷனாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கிறது. என்னன்னா, பவுலை இவர்கள் ட்ரீட் பண்ணதான விதம், பவுலை இவர்கள் பார்த்ததான விதம், அடிப்படையாக அவ்வளவு நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டியதான அந்த ஜனம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடந்துச்சு, எப்படி வந்து பேசுச்சு அப்படின்றத பார்க்கும்போது பவுல் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது பவுலுக்கு அவசியமாகிறது. ஆனபடினாலே இதற்கெல்லாம் ஒரு தேவ ஊழியன் வந்து மாறுதரம் சொல்ல வேண்டும், அதாவது உத்தரவு சொல்ல வேண்டும். ஆனால் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு தடவை சொல்லிட்டா போதும். அப்போ பவுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சான்ஸை பயன்படுத்திட்டு அவர் சொல்றாரு. காரணம் என்னன்னா, ஏசாயா 54:17 இப்படி காணப்படுது. ஏசாயா 54:17 கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும். இதுல இருந்து நீங்க கவனிக்கணும். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை வந்து சொல்லப்பட்டிருந்தது. என்னன்னா, உனக்கு விரோதமா நியாயம் நினைச்சு உன்னை குற்றப்படுத்துவாங்க பாரு, அதுக்கு நீ வந்து மாறுதரம் சொல்ல வேண்டியது இருக்கும். ஏன்னா அவர்கள் குற்றவாளிகள் என்று நீ வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பாய், அல்லது அவருடைய நாவை நீ குற்றப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பவுல் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து வந்து இந்த 1 கொரிந்தியர் 9 முதல் வசனத்திலிருந்து 12 வரைக்கும் இதை வந்து அவர் பேச வேண்டியதாக இருந்தது. உங்களுக்கு பார்க்கும்போது இதெல்லாம் பவுல் சொல்லி காட்டணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அவசியம் சொல்லி காமிக்கணும். ஏன்னா நன்றி மறந்திருந்தால், தெரியவில்லை என்றால் அவர்களுக்கு உணர்த்த வேண்டியது கடமையா இல்லையா? ஏன் தெரியுமா? நன்றி செலுத்தணும், இப்படிதான் இருக்கணும். காண்கிறதான சகோதரனிடத்துல உன்னால நன்றி செலுத்த முடியலன்னா, நீ தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன், வரங்களை பெற்றவனா இருக்கிறேன், வரங்கள் கிரியை செய்கிற சபையா இருக்குதுன்னு சொல்லி வரங்களையும் தவறா பயன்படுத்திக்கிட்டு அபியூஸ் பண்ணிக்கிட்டு காணப்படுவாய் என்று சொன்னால் உனக்கு என்ன பண்ணணும்? தலையில கொட்டி உணர்த்தி காண்பிக்க வேண்டியது பவுலுக்கு அவசியமா இருந்தபடினாலே அந்த நாளில் பவுல் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு முன்பாக சொல்லி காண்பித்து நீங்க எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கணும் அப்படின்றத உணர்த்தி காண்பித்தார். சரி, ஓகே. வேதத்தின் அடிப்படையில நன்றி மறப்பது என்பது வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பை பெற முடியாததான குற்றம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னும் 2 வசனங்கள் நான் காமிக்கிறேன். அடிப்படையாக ஒரு சின்ன சிம்பிளான காரியம். செய்த நன்மையை நினைத்தால் உண்மையா நம்ம கீழ்ப்படிய முடியும். கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் கீழ்ப்படிக்கிறதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததான காரியம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிகிறதுக்கு உனக்கு நான் ஏற்கனவே செய்த நன்மைகளை நீ நினைவு கூர்ந்தால் உண்மையா நான் இப்ப சொல்றதுக்கு என்ன பண்ணலாம்? கீழ்ப்படியலாம். நீங்க உபாகமம் 16:12 எப்படி வாசிப்பீங்க? உபாகமம் 16:12 நீ எகிப்தில் அடிமையா இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின்படி செய்வாய். நீ எகிப்தில் அடிமையா இருந்ததை நினைத்து. இப்ப நம்ம இதை எப்படி எடுக்கலாம்? நம்ம எகிப்தில் அடிமையா இருந்தோமா? இல்ல. நெவர் பீன் டு எஜிப்ட். இல்ல, எஜிப்த் பக்கமே போல, அங்க அடிமையாவும் இல்லை, அங்க நம்மளை யாரும் கூப்பிட்டு வரல. இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு இதுல என்ன செய்தி காணப்படுது? நீ எகிப்தில் அடிமையா இருந்ததை நினைத்து அப்படின்னா நாம பாவத்தில் காணப்பட்டத, இந்த உலக ஜனமாய் வாழ்ந்து கொண்டிருந்தத, அல்லது உலகத்திலே காணப்படுகிற மற்றவர்களை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தத நினைத்து, அதாவது ரட்சிப்புக்கு முன் காணப்பட்ட அந்த வாழ்க்கையை நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி காணப்பட்ட உன்னை நான் என்ன பண்ணியிருக்கேன்? விடுதலையாக்கி மீட்டு இன்னைக்கு என்னுடைய பிள்ளையா மாற்றி வைத்திருக்கிறேன்ல. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். இந்த கமாண்டு இன்னைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு அவசியமற்றதாக அல்லது கடினமாக ஒரு வேளை உனக்கு காணப்படுமானால் நீ எதை நினைத்து பார்க்கணும் தெரியுமா? உன்னை ரட்சிப்புக்கு முன்பாக நீ காணப்பட்ட நிலையையும், நிலைன்னா என்ன அர்த்தம்? பணம் இது அதெல்லாம் சொல்லலை. ரட்சிப்புக்கு முன்பாக உன் இருதயம் எப்படி காணப்பட்டுச்சு, இன்னைக்கு எப்படி காணப்பட்டுச்சு? ரட்சிக்கு முன்பாக வந்து பார்த்தோன்னா ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு மறிச்சிருந்தனா எங்க போவ அப்படின்னு உனக்கு தெரியாத ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா அப்படின்னா உனக்கு தெரியும் உயிர்த்தெழுதல் உண்டென்றும், உயிர்த்தெழும்போது நான் முதல் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் எழும்புவேன் என்றும், நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி பரலோகத்துக்கு என்னை கொண்டு போவார், நித்திய ஜீவனை தருவார் என்றும் ஒரு நம்பிக்கை காணப்படுது அல்லவா? அதை நீ நினைத்துக்கொள். ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், நான் உனக்கு செய்த நன்மையை, ரட்சிப்பை நீ நினைத்து கொண்டாய் என்று சொன்னால் இன்னைக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தை உனக்கு கேட்க கடினமாயிருந்தாலும் கீழ்ப்படிய கடினமாயிருந்தாலும் நீ என்ன பண்ண முடியும்? கீழ்ப்படிய முடியும். அப்படின்ட்டு என்ன பண்ணார் ஆண்டவர்? உபாகமத்தை வாசிக்கும் போது நமக்கு இதான் தோணணும். என்ன சொல்ற? நீ எகிப்தில் அடிமையா இருந்ததை நினைத்து
இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். ஏதாவது கர்த்தர் உங்கள்கிட்ட பேசியிருந்தாருன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு கேட்க கஷ்டமா இருந்தா இதை நினைச்சுக்கோங்க, என் ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்தார் அல்லவா, ரட்சிக்கிறதற்கு அவர் என்ன செய்தார் ஆனப்படினாலே இன்னைக்கு அவர் சொல்றதை நான் என்ன பண்ணுவேன், கீழ்ப்படிவேன், அதை நினைவு கூறுகிறபடினா. ரெண்டாவது, நன்மை செய்தவரை நினைத்தால் உண்மையாய் அவரை ஸ்தோத்தரிக்க முடியும். நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். இப்போ வந்து நம்ம வைத்தோம் இல்லையா, பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டைம்னு வைத்தோம். ஆண்டவரை துதித்து பாடி ஸ்தோத்தரிக்கிறதான ஒரு நேரத்தை நம்ம வைத்திருந்தோம் அல்லவா. அப்போ உண்மையா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னு சொன்னா, நன்மை செய்தவரை நினைத்தால் உண்மையா ஸ்தோத்தரிக்க முடியும். உபாகமம் 8:10 இப்படி வாசிக்கிறோம், ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவா. இதுவும் இன்றைக்கு கிறிஸ்தவனுக்கு என்ன சொல்லுது செய்தி, நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில். அங்க எப்படி இருந்துச்சு எகிப்துல? எகிப்துல எப்படி இருந்துச்சுன்னா, அவர்கள் என்ன பண்ணாங்க, பட்டணங்களை கட்டி கொண்டிருந்தார்கள், செங்கல் அறுத்தார்கள், சூளையை வைத்தார்கள், அதை சுட்டார்கள், கொண்டு போகணும்ல. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், அவங்களுக்கு அதை குறித்து சுதந்திரம்லாம் கிடையாது, டைம் கூட கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு இந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருக்கோம். எப்படி வந்து பார்வோன் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணாங்க நமக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை கொண்டு போகிறாங்க, ஒரு இடத்துல வைக்கிறாங்க, வந்து பார்த்தீங்கன்னா குப்பூஸ் வந்து உனக்கு பசிக்குதுன்னா உடனே கொடுப்பாங்களா? டெசர்ட்டில் கொண்டு போய் உன்னை வேலை வச்சுருக்காங்க, ஃபார்மில் வேலை பண்ண வைக்கிறாங்க. எனக்கு பசிக்குது இப்போ உடனே வேணும் அப்படின்னு நீங்கள் சாப்பிட முடியுமா? குப்பூஸ் வந்து இறங்கும் இல்லையா? அந்த குப்பூஸை எப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, டிசைட் பண்ணுவாங்க. எத்தனை குப்பூஸ் கொடுக்கணுமோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, டிசைட் பண்ணுவாங்க. எவ்வளோ நேரத்தில் அதை சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்றத யார் டிசைட் பண்ணுவா? இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, எல்லாம் 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 சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி அடிமைத்தனத்தில் காணப்பட்ட அவர்கள் ஆகாரம் புசிக்கிறதற்கான நேரமும் அவங்களுடைய கண்ட்ரோலில் கிடையாது, என்ன சாப்பிடணுன்றது கூட அவங்களுடைய கண்ட்ரோலில் கிடையாது. எல்லாம் என்ன எப்படி சொல்றாங்களோ அதைப்படி அவங்க செய்ய வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்ப சரி அடுத்து விடுங்க. வனாந்தரத்தில் வரும்போது ஆண்டவர் தான் போஷித்தார், ஆண்டவர் தான் போஷித்தாரு. ஆனா அவங்க இஷ்டத்துக்கு வந்து போய் பார்த்தீங்கன்னா அந்த மன்னாவை அவர்களால் எடுக்க முடியுமா? ஆண்டவர் டைம் ஃபிக்ஸ் பண்ணாரு, இத்தனை மணிக்கு தான் மன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொழியும், இதன் நேரத்தில் ஸ்டாப் ஆகும், இவ்வளவுதான் எடுக்கணும், உனக்கு மட்டும்தான் எடுக்கணும், அடுத்த நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். இப்போ ஆண்டவர் அங்கிருந்து என்ன பண்ணிட்டாரு, உள்ள கொண்டு போயிட்டார், எங்க தேசத்தை கொடுத்துட்டார். தேசத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ இத்தனை மணிக்கு தான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், இத்தனை மணிக்கு தான் டின்னர் சாப்பிடணும், ஏதாவது பிரமாணத்தில் நீங்க பாக்குறீங்களா? பார்க்க மாட்டீங்கல்ல. அவன் இஷ்டம், எப்போ வேணாலும் என்ன பண்ணுவான், ஆட்டை அடிப்பான், மாட்டை அடிப்பான், அவன் வந்து என்ன பண்ணுவான், விருந்து வைப்பான், அவன் சாப்பிடுவான், எப்போ வேணா சாப்பிடுவான், எவ்வளவு வேணா சாப்பிடுவான். அப்ப அந்த சுதந்திரத்தை என்ன பண்ணார், அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இப்ப சொல்றாரு, நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில், நீ உங்க சாப்பாட்டுக்கு நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னா எதை யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, கடந்து வந்த வழிகளை யோசித்து பார்க்கணும். அப்ப அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குறார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவர். இப்படி ஸ்தோத்தரிக்கணும்னா நம்ம எவ்வளவு காரியங்களுக்கு ஸ்தோத்தரிக்கலாம், நிறைய காரியங்களுக்கு யோசித்தா ஸ்தோத்தரிக்க முடியும் இல்லையா? ஆனா அடிப்படையாக நமக்கு என்ன தெரியணும், அடிப்படையாக தேவன் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டு இந்த காரியத்தை செய்தார் என்று நாம் அறியலை அப்படின்னு சொன்னா, அதற்கு நன்றி உள்ளவர்களா இல்லை அப்படின்னு சொன்னா, மற்ற எல்லா ஸ்தோத்திரங்களும் அர்த்தமற்ற ஸ்தோத்திரமாய் காணப்படும். நன்றி மறப்பதென்றால் இயேசுவானவரை மறப்பது, நன்றி செலுத்துவதென்றால் இயேசுவானவரை நினைப்பது. நல்லா இருக்கா கவிதை? நன்றி மறப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவானவரை மறக்கிறது. நன்றி செலுத்துவது என்றால் இயேசுவானவரை நினைப்பது. நீங்க ஒவ்வொரு ராபோஜனம் அல்லது திருவிருந்தும் போது நான் வசனங்களை வாசிப்பேன் இல்லையா, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல அதுல ஆண்டவர் சொன்னதால் 2 வசனங்கள் காணப்படும். அதை பவுல் வந்து சுட்டி காண்பிப்பார். நீங்க வந்து இதை செய்யும் போது, அதாவது அப்பத்தை நீங்க சாப்பிடும்போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை எடுத்து பானம் பண்ணும்போது, திராட்சை ரசத்தை நம்ம பருகும் பொழுது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் அப்படின்ட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, பவுலே சொல்லுவார். என்ன அப்படின்னு சொன்னா, பவுல் சொல்லுகிற வார்த்தை 26 இருக்கும். ஆகையால், இது வந்து பவுல் பேசுறது, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்ப நன்றி செலுத்துவது, ஸ்தோத்தரிக்கிறது
அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா இயேசுவானவரை நினைக்குது. அப்ப இயேசுவானவரை மறந்துட்டுமா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்றாரு. மறந்துட்டுமாண்ணா, யாராவது மறந்துருப்போமா? மறந்துருக்க மாட்டோம்ல. இயேசுவானவரை யாரும் மறக்க போறதே கிடையாது. அவருடைய மரணத்தை யாரும் மறக்க போறதே கிடையாது. அப்ப இது ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு? திருவிருந்து அப்படின்றத என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறதான காரியம். நீங்க வேற மாதிரி அதை பாக்குறீங்கல்ல. அவரை நினைவு கூறும்படி, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் மனிதனாக இறங்கி வந்து என்னுடைய சரீரத்தை உனக்கு அப்பத்தை பிற்பதை போல பிற்க ஒப்பு கொடுத்தேன். என்னுடைய ரத்தத்தை உனக்கு, இந்த ரசத்தை சிந்துவதை போல பாத்தீங்கன்னா உனக்காய் நான் சிந்தினேன். அப்ப நீ பாத்தீங்கன்னா இதை நினைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ற, இதை ஆசரிக்கும் போதெல்லாம், இதை செய்யும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நினைவு கூர்ற? தேவன், பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்தார், இந்த பூமியிலே தன்னுடைய சரீரத்தை எனக்கா அவர் தந்தார், உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு போனார். நான் என்ன நினைவு கூறு கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் வருமளவும் இதை நீங்க செய்யுங்க. இப்படி செய்யறது பாத்தீங்கன்னா அவருடைய மரணத்தை நீங்க தெரிவிக்கிறீங்க அப்படி சொல்றாரு. அதனால தான் சொன்னேன், நன்றி மறப்பதென்றால் இயேசுவானவரை மறப்பதுன்னு அர்த்தம். நன்றி செலுத்துவதென்றால் இயேசுவானவரை நினைக்கிறது என்று அர்த்தம். அப்ப மிகப்பெரிய நன்மை. எப்போது இந்த இருதயம் பாத்தீங்கன்னா இருள் அடைகிறது என்று சொன்னால், அவர் செய்ததான இந்த அடிப்படையான நன்மையை ஒரு மனுஷன் மறந்து போகும்போது அவன் பாத்தீங்கன்னா என்ன பண்றான்? இருள் அடைகிறது. ஆனால் அதை அவரை நினைக்கும் போது ஒளியினால் நிறைகிறது. அப்பதான் ஆண்டவர் உள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம். சரி, அப்படியே நம்ம எழுந்து நின்று கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துவோமா, ஒப்பு கொடுப்போமா? நிறைய காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அடிப்படையான சிம்பிளான காரியம் என்ன அப்படின்னா, நம்ம தேவனை மறந்தவர்களாக, அதாவது நன்றி செலுத்த மறந்தவர்களாக, அல்லது அவர் செய்த நன்மையை மறந்தவர்களாக காணப்படுகிறோமா? கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி மனிதர்களிடத்திலே நன்மைகளை பெற்றிருப்போம், ஆனால் அதற்கு அந்த நன்மைகளை மறந்தவர்களாய் காணப்படுறோமா? கொரிந்து சபையை குறித்து நம்ம பார்க்குறோம்ல, எவ்வளவு பெரிய நன்மைகளை அந்த நாளிலே அப்போஸ்தலர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான அந்த சபை, நிறைய வார்த்தைகளை பெற்ற, வரங்களை பெற்றதான, ஐஸ்வர்யத்தை அடைந்திருந்ததான அந்த சபை பார்த்தீங்கன்னா எப்படி காணப்பட்டது, எப்படி நடந்து கொண்டது? அவருடைய இருதயத்துல ஏன் அந்த நன்றி அறிதல் இல்லை? இப்படி ஒரு மனுஷன், ஒரு சபை இப்படி மாற முடியுமா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா முடியும். இந்த உலகத்திற்கு பின்பாக அல்லது ஞான நன்மைகளை பார்க்கிலும் மற்ற நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒன்றாய் காணப்படும் என்றால், அது உலகத்தை நோக்கி திரும்புகிறது, உலகத்தை பார்க்கிறது, அதன் பின்பாக போகிறது என்று சொல்லி அர்த்தம். அப்படி இருக்கும்போது பெரிதாய் பெற்றதான நன்மைகள்லாம் பெருசாவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போகும் பொழுது அதனுடைய பேச்சு எல்லாம், வார்த்தைகள் எல்லாம், நினைவுகள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கிறத நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். பவுல் அதெல்லாம் சுட்டி காண்பித்து திருந்திக்கோங்க அப்படின்னு சொல்லுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதுபடினாலே we are also vulnerable. பெரிய பயங்கரமான விசுவாசிகள், பயங்கரமா தேவனிடத்துல அன்பு செலுத்துகிறவர்கள் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்க வேணாம். சாதாரண ஜனங்க தான். கர்த்தருடைய வார்த்தையை சரியா பிடிச்சிக்கலன்னா, சரியா புரிந்து கொள்ளலைன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா எளிதாக அவரை விட்டு விலக முடியும் அப்படின்றத உணர்ந்தவர்களாக. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். அது எதுக்கு வசனத்துக்கு நடுங்கணும்? சிந்திச்சு பாருங்க. எல்லா சூழ்நிலையிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய வசனத்துக்கு நடுங்கி அதற்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். கீழ்ப்படியிருக்க முடியலன்னா என்ன ஆண்டவர் செய்தார் என்பதை நினைத்து பார்த்தாலே கீழ்ப்படிய முடியும். ஸ்தோத்திரிக்க முடியல அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிளா, ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்பதை நினைவு கூர்ந்தாலே நம்மளால நிச்சயமாக அவரை ஸ்தோத்திரிக்க முடியும். நன்மை நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தர்மையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த பகுதிக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு இந்த மாதத்திலே தந்த வேத வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் என்று சொல்லி இந்த வருஷ துவக்கத்திலே ஆண்டவர் எங்களோடு கூட பேசின இந்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஏன் இதை கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். தேவ பிள்ளைகளாய் காணப்பட்டாலும் கூட நன்றி மறந்தவர்களாக, அடிப்படையாய் எதற்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை மறந்தவர்களாக, மற்ற மேலோட்டமான அநேக காரியங்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறதை போல நாங்கள் காண்பித்து கொள்ள முடியும். ஆனால் அடிப்படையாய் இந்த தேவன் ஆண்டவரை எங்களை எவ்வளவா நேசித்திருப்பீர் என்று சொன்னால், உண்மையே நீர் தந்ததான அந்த காரியத்தை, அந்த செய்கையை கர்த்தாவே ஆண்டவரை நாங்கள் நினைவில் வைக்கும் பொழுது எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, நன்றி உள்ளவர்களாக, உடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்க முடியும் என்கிறதான காரியத்தை குறித்து ஒரு விசை கூட எங்களோடு கூட ஆண்டவர் பேசினபடினால், இடைப்பட்டபடினால், உணர்த்தினபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அடுத்த மாதத்திலே ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாய்
கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தோம் என்ற சந்தோஷத்தோடு கூட கர்த்தாவே அடுத்த மாதத்துக்குள் கடந்து செல்ல ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனாகிய அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.